இசைக்கெல்லாம் இசை. இந்த உலக தமிழினத்திற்கே இசைஞானி என்றால் மிகையானது. ஆனால் தமிழினம் மட்டுமல்ல, தெலுங்கானாலும் சரி, கன்னடமானாலும் சரி, மலையாளமானாலும் சரி, ஒரிசா ஆனாலும் சரி, இந்தி ஆனாலும் சரி, எல்லா இனத்திற்கும் எங்கள் இசைஞானி ஐயா அவர்கள் தான் என்பதை நாம் பெருமுடையன் சொல்லிக்கொள்ள இந்த இடத்தில் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை இந்த சபையில் விழா நாயகனாக புதிய இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பரிமாணத்தை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு உயிராக, ஒரு ஞானியாக, ஒரு ஆத்மாவாக எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு அவர் இருக்கின்றார். அவர் ஒரு மிகப்பெரிய நறுமணம் படைத்த ஒரு மலர். அந்த மலரோடு பல புதிய இயக்குநர்கள் நாராக சேர்ந்து நாங்களும் வாசனை பெற, அவர் வழிகாட்டுதலின் பெற இந்த படத்தின் முயற்சியை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அங்கனமே கலைவாணர், சின்ன கலைவாணர், நமக்கு உலகம் முழுக்க அறிந்த நகைச்சுவைக்கு உன்னதமாக இருக்கும் நம்முடைய மாண்புமிகு விவேக் அவர்களையும் இந்த சபையில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அப்படியே இங்கு வீட்டிற்கும் நான் இந்த மண்ணுக்கு புதியவன், ஆனால் எல்லோருடையும் தீவிர ரசிகன், ஆனால் எல்லோருடைய பெயரும் முழுமையாக தெரியாத பட்சத்தினால், ஏதாவது விடுபட்டால் தவறாகும் பட்சத்தில் எல்லோரையும் இந்த சபையில் வருக 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 என்று வரவேற்கின்றோம். அப்படியே ஊடகத்துறையை சேர்ந்த பத்திரிகையாளரும், காட்சி தொலைக்காட்சிகளையும், அச்சு தொலைக்காட்சி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இனிதே நிகழ்ச்சி நடைபெறும். விழாவின் நாயகன் இசைஞானி இளையராஜா அவர்களை வாழ்த்த வயதில்லை முதலில் வணங்குகிறேன். சரித்திரம் பிடித்த இசைக்கு சொந்தக்காரர், அவரை வாழ்த்துவதற்கு இன்னொருத்தர் யாரும் பறந்து வர முடியாது. ஏன்னா அந்த இசையினுடைய ஒரு படிவமாக இருக்கும். இதில் ரொம்ப எனக்கு திடீர்னு இப்போ தான் மோகன் ரவி கூப்பிட்டாரு. இந்த டைட்டில் பார்த்துமே எனக்குள்ள ஒரு அதிர்ச்சி. டைட்டில் கேட்ட உடனே போர்க்களத்தில் ஒரு பூ, அந்த படம் நீங்கள் வாங்கன்னு சொன்னோம்னே எனக்கு இமீடியட்டாக விஷுவலாக வந்தது. சேனல் 4ல் அந்த பெண் இசைப்பிரியா தண்ணிக்குள்ளே ஓடி மலர்ந்து தன் ஆடையிலேருந்து உட்காந்துருக்கும் போது பிடிச்சி அந்த இராணுவ வீரர்கள் இழுத்துட்டு போன அந்த காட்சி தான் என் கண்ணுக்குள்ளே வந்துச்சு. அப்படிப்பட்ட நம்ம தமிழீழ விடுதலைக்காக போராடி தன் உயிரை நீத்த இசைப்பிரியாவுக்கு மௌனஞ்சலி மீண்டும் செலுத்த நான் விரும்புகிறேன். இங்கே இசைஞானி அவர்களை பேசுவதற்கு எனக்கு வயது இல்லை என்றாலும், என்னை கொஞ்சம் விட்டு போகும் இசையே உனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன், எந்த கைமாறும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான இசையை கொடுத்தவர்கள் உங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டாம், வேண்டுமென்றால் இனியும் ஒரு 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து எங்களுக்கு இசையை வழங்க வேண்டும். அதுதான் அந்த வார்த்தைக்கான அடுத்து ஒரு வரிகளில் அழகாக முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருக்காரு. மூவேந்தரின் தமிழ் வீரம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை பார்க்கும்போது மனது ஒழுங்கிவிட்டது. ஏன்னா மூவேந்தர்கள் அவருடைய தமிழ் வீரம் அந்த ஈழ மண்ணில் அழிந்து போய் நம் மக்களிடையே இருந்த இந்த வீரத்தை அழித்து நொறுக்குன காட்சி தான் வந்துச்சு. அப்படி வார்த்தையை போட்ட முத்துக்குமார் அவர்களுக்கு, நம் உணர்வுகளை தூண்டிய முத்துக்குமார் அவர்களுக்கு, இன்றும் இசைப்பிரியாவை இந்த மனதில் கொண்டு வந்த முத்துக்குமார் அவர்களுக்கும், கவிஞர் மு. மேத்தா அவர்களுக்கும், பழனி பாரதி அவர்களுக்கும் முதல் என்னுடைய நன்றியை சொல்லணும். இதில் ஒரு காட்சி இருந்தது, என்னை அறியாமல் நானே கண் கலங்கிய காட்சி. ஒரு அற்புதமான
இருவருக்கான ஒரு காதல் டுயட்டில் அந்த ஹீரோ வந்து இளநீ வெட்டி கொடுத்தாரு. அந்த பொண்ணுகிட்ட இளநீ கேட்டார், அது கீழேருந்து ஒரு இளநீ கொடுத்துச்சு. திருப்பி கேட்டார், வேறு இளநீ கொடுத்துச்சு. கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன்னு கடைசியில் ஒரு இளநீ கொடுக்கும்போது அவர் கவுத்தும்போது ஒரு சொட்டு இளநீ கூட இல்லை. ஒருவேளை என்னை நேசித்த நீ ஒருவேளை இந்த இளநீ சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தால் என்னுடைய மரணத்தை நீ பாப்படா, அதனால தான் கொடுக்காம விட்டாலும் தெரியல. அப்படி ஒரு அற்புதமானது, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல். ஏன்னா இசைப்பிரியாவினுடைய மனதில் அப்படி ஒரு தோன்றியிருக்கலாம். அந்த விஷயத்தை அழகாக எடுத்து சொன்ன இயக்குனர், துணிச்சலாக இயக்குனர். உண்மையிலேயே நாங்கள்லாம் படம் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு இல்லை. நான் 23 படம் பண்ணாலும் கமர்ஷியலாக எங்கே படம் ஓடணும், காசு பண்ணணும் இல்லாமல் துணிச்சலாக செயல்பட்டு இந்த படத்தை எடுத்து இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அதுவும் இந்த நாளில் இசை விழாவை நடத்தணும் என்ற அந்த இயக்குனர் முதலில் பாராட்டுகிறேன். அதை தாண்டி இப்படி ஒரு கதை சொல்லும்போது, நாங்கள் நிறைய ப்ரொடியூசரை போய் கதை சொல்லியிருக்கோம், எல்லாம் பண்ணோம். சொல்லும்போது இப்படி ஒரு கதை சொன்னால் யார் ரிஸ்க்குன்னு எடுக்க மாட்டாங்க. அதுக்கு துணிச்சலாக பரவாயில்ல, நல்ல கதைக்களம், எல்லாருக்கும் கதைக்களம் ஏதாவது ஒன்று கிடைக்கும். பேக்ரவுண்டில் இந்த கதைக்களத்தை இப்படி தான் வைக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட்டோ இல்லை ஆக்ஷனோ ஏதாவது ஒன்று. ஆனால் போர்க்களமே ஒரு கதைக்களமாக எடுத்துக்கொண்டு அவர் சொல்லும்போது அதை எப்படி அப்சர்வ் பண்ணான்னு அந்த ப்ரொடியூசர். உண்மையிலே இந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு ப்ரொடியூசருக்கு, ஏன்னா அவர் வந்து தெளிவாக இருக்குது. அவர் பைசாவை பற்றி எதிர்பார்க்கல, பைசா பற்றி யோசிக்கலை, போட்ட காசு வருமானம் இல்லை. ஆனால் நிச்சயமாக இந்த தேசத்துக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இப்படி ஒரு திரைப்படத்தை நான் எடுக்கிறேன், அதை நீங்கள் இயக்கத்தாருங்கள் என்று சொன்ன அந்த ப்ரொடியூசரையும் இயக்குனரையும் இசைப்பிரியா அந்த மண்ணில், ஈழ மண்ணில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு இடையில் தன்னுடைய வீரமான வரிகளில், இசையில் நம் வீரர்களை ஊக்குவித்து இறுதியில் மாண்டு போன அந்த இசைப்பிரியாவினுடைய காட்சி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்குது. இதற்கு மேல் என்னால் பேச முடியவில்லை. அவருக்கு மீண்டும் என்னுடைய அஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். காற்றை நம்மால் புகழ முடியாது, அவன் புகழ் தீராது என்று காற்றை பற்றி மகாகவி பாரதி பாடினான். நாங்கள் சுவாசிக்கும் காற்றாக இருக்கிற இசைஞானிக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைஞானி அவர்கள் ஒரு முறை எழுதினார், என்னிடமிருந்து வருபவை என்னிலிருந்து வெளிப்பட்டவை அல்ல, அவை உண்மையிலிருந்து வெளிப்பட்டவை, உண்மை தன்னை வெளிப்படுத்த என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது என்று சொன்னார்கள். போர்க்களத்தில் ஒரு பூ என்கிற இந்த படம் இசைப்பிரியாவின் வரலாறை சொல்லுகிற படம். அவள் ஒரு போராளி, அவள் மட்டும் கொல்லப்படவில்லை, அவள் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையும் கூட தோண்டி எடுக்கப்பட்டு கொல்லப்பட்டது. உயிரை உலுக்குகிற ஒரு உண்மையை ஊருக்கு சொல்ல வந்திருக்கிற இந்த படம். அதனால்தான் இந்த படத்திற்கு இசைஞானி அவர்களின் இசை நிகழ்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். இசைதான் இந்த பூமிக்கு அன்பு செய்கிறது, இசைதான் இந்த பூமிக்கு அழகு கூட்டுகிறது, இசைதான் இந்த பூமிக்கு அமைதியை கூட்டி வருகிறது. இந்த படத்தின் பாடல்களை கேட்டால் இசைஞானியின் ஹார்மோனியத்திலிருந்து 100, 1000, லட்சம் என்று புறாக்கள் சிறகடித்து வந்து பெண்களையும் குழந்தைகளையும் கொண்டாடுவதை உணர முடியும். எத்தனை எத்தனை கொடுமை இந்த மண்ணில் நடக்குதையோ என்கிற படத்தின் பாடலின் சில வரிகளை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள். அந்த பாடலை கேட்கிற ஒவ்வொருவரின் கண்களும் அழும், அந்த கண்ணீர் வன்முறையாளர்களை சுடும். இசையைப் போல ஒரு சமாதானம் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது என்பதை இந்த படத்தினுடைய பாடல்கள் சொல்லும். போர்க்களத்தில் ஒரு பூ என்கிற தலைப்பில் வன்முறைக்கு எதிரான ஒரு கதையை வாஞ்சையோடு சொல்ல வந்திருக்கிற இயக்குனர் கணேசனுக்கு தமிழில் இது முதல் படம். அவருடைய துணிச்சலுக்கு நான் தலை வணங்குகிறேன். அவருடைய இந்த படம் வெற்றி பெற வேண்டும், உலகெங்கும் உள்ள தமிழர்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை போர்க்களமாக இல்லாமல் பூவனமாக மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். திரு இசைஞானி அவர்களையும் உங்கள் அனைவரையும்
வணங்குகிறேன். ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒவ்வொரு இயக்குனர் மேல் பொறாமை இருக்கும். நான் இயக்குனரான பிறகு நானும் பொறாமைப்படும் இயக்குனர்கள் யார் என்றால், எந்த படத்துக்கெல்லாம் இசைஞானி அவர்கள் இசையமைக்கிறார்களோ அந்த படத்து இயக்குனர் மேலெல்லாம் எனக்கு பொறாமை இருக்கும். அப்படி பார்க்கும்போது கணேசன் அவர்கள் மீது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்போது இசைப்பிரியா அவர்களுக்கு நினைவு நாள். இசைப்பிரியாவுக்கு கணேசன் அவர்கள் உருவம் கொடுத்திருக்கிறார். அந்த உருவத்திற்கு நம்ம இசைஞானி உயிர் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் இசைப்பிரியா என்றும் நம்மோடு இருப்பார், உலாவுவார். இலங்கையில் இன்னும் ராவணன் இருந்து கொண்டு தான் இருக்கிறான். இந்தியாவில் தான் ராமன் இல்லாமல் போய்விட்டான். அன்று மிருக உருவத்தில் இருந்த அனுமன் மனித உணர்வோடு மனிதான்மத்தோடு ராமருக்கு உதவி செய்தான். ஆனால் இன்று மனித உருவத்தில் உள்ளவர்கள் மிருக குணத்தோடு நம்ம இனப்படுகொலைக்கு துணை விட்டார்கள். இசைப்பிரியா பல போராட்டத்துக்கு பிறகு, பல மனவேதனைக்கு பிறகு, சொல்ல முடியாத கொடுமைகளுக்கு பிறகு அவர் உயிர் பிரிந்திருக்கும். அந்த ஆத்மா இன்னைக்கு ஓரளவு சாந்தி அடையும் என்றால் அவரோட வாழ்க்கை வரலாற்றிற்கு நம்ம இசைஞானி இசையமைத்திருக்கிறார். அதன் மூலம் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். இன்றைய சினிமா இளைஞர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் கமர்ஷியல் படங்கள் நிறையா வெற்றி அடையுது. இப்போ சமீபம் பார்த்தா எந்த படம் அதிகமாக காமெடி கலந்திருக்கிறதோ அந்த படம் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக பேய் படங்கள் கூட சீரியஸாக பண்ணால் ஓடுறதில்லை. பேய் படம் கூட காமெடியாக பண்ணத்தான் ஓடுது. அந்த இளைஞர்களுக்கு என்னோட சின்ன வேண்டுகோள், நீங்கள் பொழுதுபோக்குவதற்காக தியேட்டருக்கு வருகிறீர்கள், வாருங்கள், இந்த மாதிரி படங்களை வெற்றி அடை செய்யுங்கள். அதே சமயத்தில் நம் தமிழ் திரையுலகின் தரம் உயர வேண்டுமென்றால், தமிழ் உணர்வு மதிக்கப்பட வேண்டுமென்றால், இந்த மாதிரி புது முயற்சி கணேசன் எடுத்துள்ள போர்க்களத்தில் ஒரு பூ, இந்த மாதிரி படங்களை நீங்கள் வெற்றியடை செய்ய வேண்டும். அது தமிழனாய் நமது கடமை. அது தயவுசெய்து இந்த மாதிரி புது முயற்சிகளும் உணர்வுள்ள படங்களையும் வெற்றியடை செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் மேடையில் இருந்திருக்கும் விவேக் மற்றும் பேரரசு மற்றும் மனோஜ்குமார், பட்டேல் சேகர் மற்றும் எல்லோருக்கும் என்னோட மாலை வணக்கம். இந்த தயாரிப்பாளரை மிக கொடுத்து வச்சவர்னு சொல்லணும். ஒரு பேர் சொன்ன மாதிரி இயக்குனர் சொன்னார். அதுபோல் தயாரிப்பாளராக நாங்கள் நிறைய படம் பண்ணாலும் இசைஞானியோட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த தயாரிப்பாளர் முதல் படம் பண்ணி நிச்சயமாக இசைஞானி சேர்ந்ததுனால இந்த படத்தில் ஒரு மெயின் முதுகெலும்பாக இருக்கிற இசைஞானி சேர்ந்திருக்கனால நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவர் நல்ல ஒரு போர்க்களத்தில் உள்ள ஒரு கதையை எடுத்து பண்ணுறாங்க. நிச்சயமாக அந்த படம் இந்த இயக்குனருக்கும் இந்த படத்தில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் நல்ல பேரும் புகழும் வாங்கி தரணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போர்க்களத்தில் ஒரு பூ. இந்த இசை வெளியீடு விழாக்கு வந்திருக்கிற அனைவருக்கும், மேடையில் உட்கார்ந்துருக்கிற பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகி நீடு. இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ல மெயின் வில்லனாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் அநியாயம் பண்ணுற கூட்டத்தில் ஒரு நல்லவரும் இருப்பாங்க. ஹிஸ்ட்ரியிலே தெரியும். நீங்கள் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இது வரலும் பார்த்தீங்கன்னா
வில்லன்ஸ் குரூப்பில் கூட ஒரு நல்லவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர், ஒரு கமாண்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் இயக்குனர் எழுதின டைலாக்ஸ் இப்போதும் என் மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த டைலாக்ஸ் சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீலிங் வரும் மனசிலவே. அந்த மாதிரி அந்த அநியாயங்கள் எல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும். பணம் வருமா இல்லையா தெரியாது. ஸோ அந்த தைரியத்தோட, எந்த தைரியத்தோடு அந்த படம் எடுக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர் குருநாத் சலசானி அவருக்கு எப்படி இது வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவர் என் பிரதர்ல தான், என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவர். ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் பல வருஷமாக இருக்கேன். இந்த பில்டிங் கட்டுற டயத்துலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருந்தவன் தான். இங்கே சென்னை பட்டணத்தில் படித்தவன் தான். கெமிக்கல் டெக்னாலஜி தர்மனையில் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜியில் படித்தவன் தான் நான். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டும் என்கிட்ட அவர் கேட்டதில்லை, இந்த மாதிரி படம் எடுக்கிற, பணம் வருமா என்னன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா அவருக்கு இயக்குனர் இருக்கிற நம்பிக்கை, மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இந்த மாதிரி படம் எடுத்தால் கூட நல்லது, மக்களுக்கு அநியாயம் என்ன நடந்ததுன்னு தெரிய வைக்கிறது நம்ம கடமைன்றது எண்ணத்தோடு இந்த படம் எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் சக்ஸஸ் ஆகிட்டு பணம் வந்ததுன்னா திருப்பி இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தைரியம் வரும். ஸோ அதுக்காண்டி நான் கடவுளை வேண்டிக்கிறது ஒன்று தான், இந்த படம் வெளியிட்டு நல்லா ஓடி பணம் சம்பாதிச்சான்னா திருப்பி இந்த மாதிரி படம் பண்ணிவிட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிய வைக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு இந்த மேடையில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அது சின்ன ஒரு கேரக்டர், சின்னதாக பெருசான்னு இல்லை, அந்த டைலாக் படித்த உடனே எனக்கு ஒரு உணர்ச்சி வந்தது, இது பண்ணி தான் ஆகணுன்றது. அதுக்கு எனக்கு கொடுத்த சான்ஸ் கொடுத்தது இயக்குனர் கணேஷ் அவர்கள், அவருக்கு நன்றி. வணக்கம்.